அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகளிலேருந்து தென்னை சம்மந்தப்பட்ட ஒரு சில கேள்வி கேட்டீங்க. அந்த கேள்வி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி அதை சொல்கிறேங்க. பல பதிவுகள் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் நம்ம அதை திருப்பி சொல்கிறோம். அதாவது என்ன விதமான தென்னை மரம் நடலாம்? தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தென்னையோட நாற்றுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. எல்லாரும் வாங்கி நிறையா போட்டுட்டாங்க, நாற்று இல்லை. அல்லது இருக்கக்கூடியதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ இருக்குங்கிறதுக்காக இந்த நெட்டை மரம் வாங்கி நட்டக்கூடாதுங்க. இந்த நெட்டை மரம்ங்கிறது எதிர்காலத்தில் மேலே ஏறி பறிக்கலாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால் அதே நேரத்தில் குட்டையாக இருக்க மரம் அதிகமான பராமரிப்பு நீங்கள் செலவு பண்ணணும். அதுக்கு முடியும்னா நீங்கள் குட்டை மரம் போயிடலாம். அப்படி இல்லைன்னா பொதுவாக தமிழ்நாட்டோட எந்த பகுதியாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்க வேண்டிய முக்கியமான வகை என்ன அப்படின்னா நெட்டை குட்டை. நெட்டை குட்டை அந்த ரகம் டால் அண்ட் டுவார்ஃபன் TNDன்பாங்க. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ரகம் வாங்கி போட்டுட்டிங்கன்னா ஒரு 25 அடி உயரம் தாங்க வரும். அது நீங்கள் ஈஸியாக ஆளை வச்சு ஏறி பறிச்சுக்கலாம். அல்லது மெஷின்கள்லாம் வந்துருச்சு, காய்கள் பறிக்க வசதியாக இருக்கும். ஓரளவுக்கு நோய் தாங்கும், பூச்சி வண்டு தாக்கம் இருக்காது. அதனால் இந்த எங்கே கேட்டாலும் நெட்டை குட்டை அந்த ரகம் கேட்டு வாங்குங்க. ரெண்டாவது, இந்த ரகங்கள் போடும்போது அடி உரமாக நம்ம என்ன கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எதுவாக இருந்தாலும் இந்த காலம் வெயில் காலம். வெயில் காலத்தில் நடவு பண்ணும்போது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன குழந்தை மாதிரி அந்த தென்னை நெத்து அதை உள்ளே வைக்கிறப்ப அதுலேருந்து வளரக்கூடிய மெல்லிதான வேர் இந்த வெயிலை மீறி வளரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணில் சத்து இருக்கணும், தண்ணியும் இருக்கணும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு மாலை வேளையில் தண்ணி பாய்ச்சணும், டெய்லி பாய்ச்சணும், கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ச்சணும், ஒரு ஈரம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு வேணுங்கிற எளிமையான சத்துங்கிறது மக்குன சாணம். அது கிடைச்சா பாருங்கள். ஒருவேளை மக்குன சாணம் கிடைக்கலன்னா மண்புழு உரம் கிடைச்சதுன்னா பார்த்துக்கங்க. ஒரு குழிக்கு 2 கிலோ போடலாம். அதுவும் எனக்கு கிடைக்காதுங்க அப்படின்னா மொத்தமாக 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபாய்க்கு ஹியூமிக் பவுடர் அப்படின்னு விற்கிறாங்க. ஹியூமிக் பவுடர் அதை வாங்குங்க. அந்த ஹியூமிக் பவுடரில் என்ன நன்மை அப்படின்னா, அது கம்மியான விலை, நிறைய கரைச்சி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். அது எளிமையாக சத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை பண்ணலாம். அடுத்து 4வது பார்த்திங்கன்னா, உங்கள் பகுதியில் மாட்டோட சாணம் கோமியம் கிடைக்குதான்னு பாருங்கள். கொஞ்சமாக கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை பயன்படுத்தி நம்ம ஜீவாமிர்தம் அது ஒரு தயாரிப்பு பண்ணலாம். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. 200 லிட்டர் திறம்பில் 160 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம், 2 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது ஏதோ பருப்பு வகை புண்ணாக்கு, 1 கிலோ உங்கள் வரப்பு மண், இதெல்லாம் கலந்து வச்சா 3 நாளில் ரெடி ஆகிடும். ஒரு குழிக்கு நீங்கள் 2 லிட்ரு அல்லது 3 லிட்டர் ஊற்றலாம். நம்மகிட்ட 200 லிட்டர் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஏக்கருக்கு 70 மரம் வச்சுருப்போம். அதனால் தாராளமாக நீங்கள் மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றலாம். இது செய்யலாமா? என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், செடி சாகாமல் இருக்கணும்னா 2 விஷயத்த மனசில் வச்சுக்கணும். நட்டதுக்கப்புறம் இப்படி செடியை பார்த்தோம்னா செடி பள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. பள்ளத்துக்குள்ளே இருந்தால் தோட்டக்காரங்க சொல்கிறாங்க, ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு குழிக்குள்ளே வச்சிங்கன்னா செத்து போயிடும். பார்க்க தரையோட தரையாக இருக்கணும். செடியிலேருந்து 2 அடி தள்ளி வட்டம் போடணும். அங்கே தண்ணி கொடுக்கணும், அங்கே சத்துக்கள் கொடுக்கணும். 1. 2வது, நல்ல சத்து வைக்கணும், தண்ணி கொடுக்கணும். 3வது, அதுக்கு வேணுங்கிற ஆரம்பகால தடுப்பு மருந்துகள். அதாவது 100 லிட்டர் தண்ணியில் உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் அப்படிங்கிற திரவம் கிடைச்சா 1 லிட்ரு, பவுடர்னா 2 கிலோ, இதை கலந்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை 1 லிட்டர் கலந்து வச்சுக்கலாம். இந்த திரவத்தை சாய்ந்த நேரமாக மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றி விட்டுறணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இப்படி செஞ்சிங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போட்ட மாதிரி ஒரு எதிர்ப்பும் வரும், நல்ல சத்துக்கள் வரும், தண்ணி கொடுத்துறோம், சாயந்தரமாக பயிர் நல்லா இருக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.